சொல்லுப்பா. என்ன விஷயம்? என்ன பண்ணிருக்கேன்? லிங்க் டிஷர்ட் எல்லாம் போட்டு டெலிவரி முடிச்சு சார் டெலிவரி வாங்க வாங்க ஓட்டிட்டு காசு கிடைச்சு அடா பாவி பசிக்குது வேற ஏன்டா. அண்ணியோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறான்டா ஓப்பனிங்ல. போன தடவை அது நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் கொடுத்த மாதிரி அவனா ஏதோ ஒன்று பண்ணிட்டான். கண்டிப்பா. காமன் திங்ஸ் சார், உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, நீ வந்துட்டு இவன் செட்டு கிடையாது, எங்களுக்கும் ஒன்னாச்சு. சரி ஓகே, எல்லாரும் வேற வேற டைம் லைன்ல இருந்திருக்கோம். சரியா? ஓகே ரைட். ஆனா எந்த விஷயம் எல்லாம் காமன்? இப்ப நான் நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நீ காமன் சொன்ன. ஆமா, இது நானும் பண்ணிருக்கேன். லைக் ப்ரௌசிங் சென்டர் போனது, கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்தது, இந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்ஸ், இதெல்லாமே காமன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். வீட்டுல ஒரு சண்டையா இருக்கும். வந்தோன்னு ரெட் ரேஞ்ச் வெட்டான், ப்ளூ ரேஞ்ச்ல வெட்டான், வேற வழியே இல்லாம கிரீன் ரேஞ்ச் ஆக்கிட்டாங்க. எல்லோரும் நடுவுல எல்லாம் வந்து எப்பவுமே பொண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ரேஞ்சர் தான் லேடிஸ். இல்ல ஏதோ ஒண்ணுல வந்துட்டு கிரீன் ரேஞ்சர் வந்துட்டு பொண்ணா இருக்கும். ஷேடோ ரேஞ்சரா மாறிடுவேன், இல்லன்னா பிளாக் ரேஞ்சரா போயிடுவேன். அடிஷனல் ரெண்டு கொண்டு வருவாங்க. உள்ள வருவா பிளாக் போட்டு விட்டுரும். அவன் வந்து என்னன்னா கேமியோ பண்ற உள்ள வருவான். பட் எக்ஸ்டெண்டட் கேமியோ நிறைய பண்ணுவாங்க எபிசோட் அவனை வச்சு. என்ன பத்தியா எப்பவும் போல இழுக்க ஆரம்பிச்சிடாரு 90s கிட். இங்க நான் வந்துட்டு மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது டிஸ்கஷன், இது வந்து டிபேட் இல்ல. நீங்க நாங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க அடிச்சுக்கிட்டு கட்டி போறணும் அரசொல்லா சொல்லிட்டு இருக்காரு. சோ போக்கிமான் பாத்திருக்கியா? கொஞ்சம் ஹீமேன் பாத்திருக்கியா? கோட்டை பேர் வரலையே. ஒரு சட்டியை போட்டு இருக்கும். நான் ஒரு ஃப்ளோல சொன்னதுக்குள்ள புத்தம் கண்டுபிடிக்க கூடாதுடா. பேர் என்ன நக்கீரனா? ஸ்கூபி டூ. ஸ்பாஞ்ச் பாபா. இதுடா புதுசா இருக்கு. பாத்திருக்கேன்டா. பாப் தி பில்டர் இருப்பான். அந்த பாக்ஸ் பாய் அதுவே ஸ்பாஞ்ச் பாப். இன்னொன்னு நாங்க சீஸ் கரெக்ட் சவுக்லி சூப்பர் நைஸ். டெக்கிசிஸ் கேசல் என்னோட ஃபேவரட். டெக்கிசிஸ் கேசல் நல்லா விளையாடலாம், டெய்லி பாப்பேன். அது एक्चुअली ரொம்ப ஆசையா நம்ம யாரு இல்ல என்ன இப்படி போ. அதுல ஒரே ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 கதை வச்சிருப்பாங்க, இல்ல 5 கதை முட்டி தரணும். நாளைக்கு உட்கார்ந்து வெறிட்டு போய் முட்டிட்டு விடுடா அடி போய் திறந்துட்டு விடுவாங்க. இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஆனா இது என்னன்னா 9:30 மணிக்கு என்னமோ தான் போறோம். 9:30 மணி 10 மணிக்கு தான் போறோம். அதுதான் கேவலமா கேட்பாங்க படுத்தும் சொல்லி. எந்த சேனல் இல்ல அலிபாபாவா சரி அலாவுதீன் போட்டுருந்தாங்க. கன்னித்தீவு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சன் டிவில போட்டுருந்தாங்க கன்னித்தீவு. காலையில ஒரு வெக்ஸ் ஆகும். என்னாச்சுன்னா அந்த 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா பென்டென் போட்டிருப்பாங்க. டெய்லி காலை 8 மணிக்கு. பென்டென்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் வந்துட்டு டிவில போட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணோம், அந்த பூமர்லயே அதுலயே ஒண்ணுல கவர் எல்லாம் கலெக்ட் பண்ணா வந்துட்டு பென்டென் வாட்ச்ல இந்த பட்டன் அமுத்துனா டேட் லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டாங்கன்னா இது தெரியும். அந்த உருவம் பதில சர்ச் தெரியும். அதெல்லாம் பூமர் கவரை கலெக்ட் பண்ணி பென்டென் வாட்ச் வாங்கி எல்லாம் விளையாட்டோம். அதுக்கப்புறம் ரோட்லயே வந்துருச்சு. இப்படி அமுத்துனா பறக்கிற மாதிரி. இன்னொன்னு இந்த போக்கிமான பார்த்து நான் ஒரு பேசானேன். போக்கிமான்ஸ் பிடிப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி வீட்டுல இருக்க தெருவில் சுத்துற நாய் பூனை எல்லாத்தையும் பிடிக்க ட்ரை பண்ணிருக்கான். யோசிச்சிருக்கா அப்படி கேப்ல கரிமன் சொன்னா அதெல்லாம் அந்த காலம் அது சொன்னது எனக்கு ரொம்ப வயசானது. ஆல்ரெடி பேசுங்கிற ரேஞ்சுக்கு வச்சிருக்கானுங்க. நீ வேற அதெல்லாம் அந்த காலம் அப்படி ஃபீல் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு இவனுக்கு வந்து நம்ம பழைய ஆளே மாத்திடுவானுங்க. திரும்ப வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் வந்துட்டு 10 மணி வரைக்கும் வந்துட்டு கிட்டா இருக்கும். 10 மணிக்கு மேல அடல்ட்டா மாதிரி அது 10 மணிக்கு மேல கண்டென்ட் வேற. அது எப்படி சொல்றது, ஒரு சேனலே வந்துட்டு நம்ம விட்டு சேனல் நினைச்சு உட்கார்ந்துருந்தோம். சன் மியூசிக், மியூசிக் சேனல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் கிளாமர் சாங்ஸ் போடுவாங்க. நம்ம வந்துட்டு திருட்டுத்தனமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கழுத தெரியாது. அதெல்லாம் நார்மலைஸ்ன்னு
தெரிஞ்சிச்சு இவ்வளவுதானா இப்ப தெரியுது. அப்பெல்லாம் அதுக்காக அந்த பாட்டுக்காக எல்லாம் வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி இந்த குஷி படத்துல சாங் அதை நைட்டு மட்டும் தான் பார்க்க முடியுது. ஒருவேளை இது நிஜமாவே அந்த மாதிரி பாட்டோங்கிற மாதிரி கட்டி போடிடா சாங் எல்லாம் வந்துட்டு குஷி நீங்க சொன்னதுனால சொல்றேன். விஜய் ஒரு தடவை இடுப்ப பார்த்ததுக்காக வந்துட்டு பாக்கல நாங்க அந்த இடுப்ப பார்த்ததுக்காக ஐயோ நான் பாக்கல ஒரு தடவையாவது நீங்க விட்டுட்டு போய் சமைக்கல, ஒரு தடவையாவது நான் பாத்துக்கிறேன். யாராவது டிவியை விட்டு நகர மாட்டாங்க. டிவி பாத்துட்டு இருப்பான். எங்க அப்பா மாடியில் இருப்பாரு. கீழே இறங்கி டக்குன்னு டிவி ஆஃப் படுப்பான். வந்து டிவி பக்கத்துல அந்த காலத்துல டிவி பார்த்தீங்கன்னா அந்த டிவி டிஸ்பிளே பக்கத்துல கை போடணும் அந்த லைட்டா அந்த இது தெரியும் தெரியுமா? இல்ல 3 பேரும் படுத்திருப்போம். ஆனா குடிச்சிருக்காரு அவங்களா இருக்கும். அது ஒண்ணு இல்ல. ஏன் அப்படின்னா கரீம் தூங்கிட்டு இருப்போம், கரீம் தம்பி எழுந்திரிச்சிருப்பாங்க. சேனல் மாத்தி பார்த்தது இருக்காடா. இப்பெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. இப்பெல்லாம் வீட்டுல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வீட்டுல டிவில வர்ற வரைக்கும் நம்ம இதை நார்மலைஸ் பண்ண கிடையாது. ஆமா, ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டிவில போட்டு பார்க்க ஆரம்பிச்சதா இருக்கட்டும். இந்த சீன்ஸ் அடல்ட் சீன்ஸே வந்துட்டு ஓகே இட் இஸ் நார்மல். இது வந்துட்டு அந்த கதைக்கு தேவைப்பட்டதை அவங்க பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒழுங்கு பாத்துட்டு இருந்தவங்க இப்ப வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதனால அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஓகே எதுக்கு இதெல்லாம் போய் மறந்து அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுல்ல. ஏன்னா டிவியே கிடையாது. அந்த ஊருக்குள்ள ஒரு படம் ஓடுதுன்னா அந்த ஒரு தெருல எவன் போய் சிக்குவான். அந்த 90s கிட்ஸ் வந்து மொத்த கொடுத்த குழந்தை வந்துரும் நினைக்கிற மாதிரி 80s 70s எல்லாம் என்னன்னா எட்டி பார்த்தா குழந்தை வந்துருமோ போல அப்படி இருந்திருக்கா? ரெடி பண்ற ஐயோ நீ என்ன பார்த்துட்டு மூட வேண்டியது வச்சிருக்கீங்களா? காலேஜ் ஸ்கூல் கட்டடிச்சிருக்கேன் நானு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. நீ ஸ்கூல் கட்டடிச்சது இல்ல? 10th கிளாஸ் படிக்கும்போது. ஏன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஸ்கூல் வண்டியில போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பு கிடைக்கல. 9 பருவத்துல தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸ்கூல் கட்டடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கூல்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கால் அடிச்சிருவாங்க. ரொம்ப கஷ்டம். எப்படி இருக்கும்னா அப்ப மனத்தையும் கட்டி கொண்டு போய் நம்ம பேரண்ட்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம படிக்கவும் போவோம். அந்த நம்ம கொடுத்த கிளாஸ்லயே நம்மளுக்கு ஒரு லீவை கொடுக்கறதுக்கு உனக்கு ஃபீஸ் கட்டதே லீவ் போடாம ஸ்கூலுக்கு போய் படிச்சு ஒரு சைடு நம்ம நடிச்சா கண்டுபிடிச்சு போடுவாங்க. காய்ச்சல் அடிக்குதுமா முடியலமா அப்படின்னா மூடிட்டு ஸ்கூல் ஸ்கூல் டைம் ஆரம்பிக்க வரைக்கும் அந்த காய்ச்சல் ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சு அப்புறமே இல்ல. இது பிராக்டிகல். இதே அம்மா வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், ஏதாவது அப்பா வீட்டுக்கு போறதா இருக்கட்டும்னா பையனுக்கு உடம்பு சரியில்லை இன்னும் கூட கொடுக்க மாட்டாங்களா? நான் கூப்பிட்டு சொல்றாரு கூப்பிட்டு சொல்ல நம்ம கையை பிடிச்சு போலாம். அது அவங்களே பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஸ்கூல்ல பிடி பீரியட் இருக்கும். ஆமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸிமம் வந்திருக்க மாட்டாங்க. ஜாலியா வீட்டுக்கு போறதோ வயிறு எரியும். பிடி பீரியட் இருந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட் திங் என்னவா இருக்கும்னா பிடி சார் பால் கொடுத்திருப்பாரு, எல்லாரும் விளையாடிருப்பாங்க. என்னவா இருக்குன்னா 6 ரவுண்ட் சுத்து கிரவுண்ட் அன்னைக்கு வந்துட்டு 1 2 1 2 1 டேட் கட் பண்ணிருக்கியா காட்டு இல்லனா 5 ரூபாய் எடுத்து வையுமா முடி வெட்டல. ஏய் டாக்கிங் தமிழ் 2 ரூபீஸ் ஃபைன். ஸ்கூல்ல ஒரு பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுத்தா நம்ம அதுலயே ஃபெயில் ஆயிருக்கு. இவரு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தா இவர் அதுக்கு மேல ஃபெயில் பண்ணி விட்டு என்ன டீச்சர் கரெக்ட் பண்ணிருக்கு இந்த தப்பு. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நீ அசிங்கி மாத்தி இங்க இருந்து இம்ப்ரூவைஸ் ஆனதா கர்சிவ் ரைட்டிங் கரம் முடிச்சது. நம்ம சத்தியமா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். கர்சிவ் ரைட்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகேவா? உன்னை ஏன் அடிச்சிருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல கர்சிவ் ரைட்டிங் என்ன பரவாயில்லை, தமிழ்ல அதுக்கு தான் அடிச்சிருக்காங்க. ஸ்டைலா நம்மளுக்கு ஸ்டைலா இப்படி வரும்போது அப்படியே அழகா இருக்கும். அதனால இல்ல அவரே இங்கிலீஷ் எழுதி பழக்கத்துல தமிழே அதே மாதிரி எழுதிட்டு போயிருக்காரு. இல்ல மெடிவல்ஸ்ல நம்ம கொடுத்தோம்னா ஏதாவது மாத்திரை அளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்கூல் கட் அடிக்கிறத பத்தி விட்டு பாரு. ஸ்கூல் கட் அடிச்சுட்டு எகிரி குச்செல்லாம் வெளியே போய் கிரிக்கெட் விளையாட போவோம். பொறுக்கி பசங்க இல்லை. ஆமா ஆமா கட் அடிச்சு விளையாண்டா பொறுக்கி போய் சமுதாயம் அப்படித்தான் சொல்லுது. சரி ஓகே காலேஜ்னு சொன்னாங்க. சரி ஓகே அடுத்து காலேஜ் இன்ஜினியரிங் எடுத்து எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குது. வேணாவே இன்ஜினியரிங் படிச்சவன் எவனா இருந்தாலும் ஒரு தடவை தான் காசு கொடுத்து வாங்கிருப்பான்.
பக்கத்துல இருப்போம் எவன்ட்டையாவது களவாண்டு மூடியே இல்லாம மட்டும் தூக்கிட்டு காலம்லாம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ப்ரெஷியஸான திங், கோல்டோட ப்ரெஷியஸா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருந்ததுன்னா அந்த சயின்டிபிக் கால்குலேட்டர். ஆத்தாடி அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா திருடிட்டு போவானே தெரியாது. ஆமா, ஏன்னா திருடிட்டு போனதெல்லாம் நான் திருடிட்டு வந்திருப்பேன், நம்ம எங்கேயாவது நம்ம திருடிட்டு வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிருப்போம். நம்மகிட்ட இருந்து எவனா திருடிட்டு நமக்கு இதுல என்ன கோவம் வரும்னா, கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்திருக்கேன் நானு, ஏன் கிட்ட இருந்து எவன் திருடினா இப்போ அப்படின்னு ஒருத்தர் ஓனதா அவன் பார்த்து திருப்பி வந்தப்போ என் பேர் எடுத்துக்கிட்டு இவனே வச்சிருக்கான் கூட அவன் எடுத்துட்டு போயிருப்பான். காலேஜ்ல மலரும் காலேஜ்னு ஆரம்பிச்சதையுமே அடி வாங்கும் படலாம் வந்துட்டு வாழ்க்கையோட அங்கதான் ஆரம்பிக்கும். மூத்த குடிமகன் இவருதான். எனக்கு முன்னாடி அண்ணா இருக்காரு, சொல்ல மாட்டாரு, சொன்னா மாட்டிக்குவாரு. நான் ஒரே ஒரு லவ் தான் பண்ணேன், 4 வருஷம் பண்ணேன், 4 வருஷம் விட்டுருச்சு. அதுதான் முடிச்சு வெளியே வரும்போது வந்துட்டு காமனான திங்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கலாம், எல்லாருக்குமே இது நடந்திருக்கு. கண்டிப்பா ஜெனரேஷன் பண்ணிருப்பேன். அவரே இல்ல, நேற்றுதான் சர்வீஸ் விட்டு வந்தாரு வண்டி. இந்த வண்டி இல்ல, அவன் வண்டிய பைக் இல்ல, பல வருஷமா ஒரே வண்டிதான். ஒரே வண்டிக்கு மாத்துறது இனிமே மாத்த முடியாது. வண்டியோட அனுமதி எல்லாம் வண்டி எப்படி மாத்த ஆசி எல்லாமே இருக்கு. ஏங்க இதுக்கு முன்னாடி வண்டிகள்லாம் எங்க மாத்தி போச்சு, அப்படி கேட்க முடியாது. ஒரே வண்டியை வந்துட்டு ஒரு 10 பேர் ஓட்டுற காலம் எல்லாம் இருக்கும். வண்டியே கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி கிடைச்சதுன்னு ஓட்டுறது. ஃபார் லைக் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் அந்த டைம்ல வந்துட்டு இந்த கரிஷ்மான ஒரு வண்டி இருந்துச்சு. வண்டி சொல்ல எல்லா பசங்களுக்கும் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஷோரூம்ல நிக்கும், வெளியே போகும்போது அதாவது சைட் அடிச்சு போயிட்டு வர்றது. எவ்வளவு நெட்ட பறிக்கலாம் பொண்ணை பத்தி சொல்லிட்டாங்க டோட்டலாவே நிறைய ஃபிளிங்கு, பெனிஃபிட்ஸ், அப்புறம் பென்சிங் இருக்கா. பென்சிங் தெரியாதா? ஐடி டர்ம்ஸ்ல நீங்க சொல்றீங்க, அதே டர்ம்ஸ் தான் ரிலேஷன்ஷிப். அதாவது இப்ப ப்ராஜெக்ட்ல ஒருத்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவன் உட்கார்ந்து இருக்க மாட்டான், இவங்க வச்சிருப்பாங்க பெஞ்சிங்ல தள்ளி உட்கார்ந்து நான் இப்படி இங்க வந்து நான் உட்கார்ந்துட்டேன்னா அப்படியே லைன்ல அடுத்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், நீங்க போயிட்டு அதே தெரிஞ்சாலும் நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அர்த்தம். போன வாரம் வரைக்கும் கண்டினியூ பண்ண, இன்னைக்கு விட்டுட்டேன்னு சொன்னீங்க. அதான் இப்ப தெரிஞ்சுட்டேன், நான் நல்லா விளையாடிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் அந்த பழக்கத்துல 10 மணிக்கு மேல வாட்டர் பாட்டில் கை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. பழக்கம் தண்ணியாவது குடிப்போம் அப்படின்னு. பிரேக். ஃபர்ஸ்ட் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல 6 ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு போறேன். அந்த படம் ரிலீஸ் ஆனதே உனக்கு பிறந்து 2 வருஷத்துல ஆச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கும். வீட்டுல சொன்னாங்க நீடா சந்திரமுகி ஒட்டுக்கா தியேட்டருக்கு போனோம். ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா? ஆமாடா, சந்திரமுகி வந்துட்டு கேரளால பார்த்தது. ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தது வந்துட்டு சிவாஜி. நீ ரஜினி படம் எல்லாருக்குமே உனக்கு மட்டும் தான் சூர்யா படமா இருந்திருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா படையப்பா. ஆனா ரொம்ப சின்ன பையனா, பாதி வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, தூங்கிட்டு அதுக்கு மேல எங்க போனாலும் ரஜினி தான். ஆனா இந்த தியேட்டர்ல விடுங்கடா, இப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் இந்த டிவி எவல்யூஷன் பெருசா இருந்திருக்கு. ஓகே, டிவில படம் பார்க்கறதுங்கிறது பெருசா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேடிவிங்கிறது பெரிய ரெவல்யூஷன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு இருக்கிறது வந்துட்டு கேடிவி. அப்பெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு சேனல் பேர் கூட எனக்கு அதுக்கு முன்னாடி ஞாபகம். சன் டிவி இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்பப்போ படம் இருக்கும். ஐ மீன் சண்டேஸ்ல வந்துட்டு படம் போடுவாங்க, சாட்டர்டேஸ்ல படம் போடுவாங்க, அப்புறம் டெய்லி மத்தியானம் படம் போடுவாங்க. இது மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஏன் கேடிவி சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன்னா எந்நேரமும் படம் ஓடும் ஒரு சேனல்ல. அது எப்பவுமே படம் பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி சீரியல் ஓடும், ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ஓடும், இதுக்கு நடுவுல ஒரு படம் ஓடும் ஒரு நாளைக்கு, இல்லைன்னா சண்டேஸ்ல 3 படம். இப்படி இருந்த ஒரு கல்ச்சர்ல
எப்பவுமே படம் ஓடும் ஒரு டிவில அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்தது அதுதான். இன்னொன்னு நியூஸ் பேப்பர்ல நான் பாத்திருக்கேன், அடுத்து 2 நாளைக்கு என்னென்ன படம் போடுவாங்க நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபுல்லா போட்டுருவாங்க. ஃபுல் இதே போட்டுருவா, டைம் டேபிளே போட்டுருவா. மொத்தம் இத பார்த்துட்டு அந்த டைமிங் உட்கார்ந்து அந்த படம் பாக்குறது. இப்ப நம்ம அப்படி பண்றது இல்ல, இப்ப நினைச்சா போட்டுருவோம் படத்தை. அப்போ அந்த டைமிங்க்கு வெயிட் பண்ணி உட்கார்ந்து அந்த படத்தை பார்ப்போம் ஃபுல்லா. ஆனா அதையும் மிஸ் பண்ணிடுவோம். இன்னொன்னு கரெக்டா போகும்போது பாதி படம் பிடிக்குது. ஆமா, செகண்ட் ஹாஃப் பார்ப்போம், திரும்ப வந்துட்டு அடுத்து எப்ப போடுவாங்கறத பார்ப்போம். அடுத்து இன்னொரு 1 வாரம் 2 வாரம் கழிச்சிருக்கு, திரும்ப அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் போய் பார்த்துருவோம். திரும்ப செகண்ட் ஹாஃப்க்கு ஏதாவது ஒரு இப்படி எல்லாம் நம்ம ஸ்பெஷல் ஹாலிடேஸ் வருது, தீபாவளி பொங்கல்லாம் வருது, இந்திய தொலைக்காட்சிகள் இன்னும் இருக்கு. பட் என்ன சாட்டர்டேஸ்ல நம்மளுக்கு மூவி போட்டிருந்தது போய் சாட்டர்டேஸ்ல சீரியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த 2-3 நாள் பொங்கலுக்கு அந்த என்னென்ன போட போகுது, அதாவது ப்ரோக்ராம்ல இருந்து படம் நைட் வரைக்கும் 3 நாளைக்கு போடுவாங்க. இது 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மத்த எந்த ப்ரோக்ராம் பாக்குறோமோ இல்லையோ போய் உட்கார்ந்து இந்த டைம் டேபிள் பாக்குறதே பெரியதா இருக்கும். அது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் அதுவே ஓடும். இன்னொன்னு பெரிய மன உளைச்சல்னா, உனக்கு பிடிச்ச படம் சன் டிவிலையும் போட்டுருப்பான், கேடிவிலையும் போட்டுருப்பான். இப்போ ஒரே ஹீரோவோட படமா இருக்கும், அதே மாதிரி சூப்பர் ஹிட் படமா இருக்கும். 3 சேனல்ல வேற படம் ஓடும் ஒரே நேரத்துல, 3மே நல்லா இருக்கும். எதை பாக்குறது? ஆடு நடுவுல மாத்தி டைம்ல இருக்கு. பட்டிமன்றம் பாக்குற ஆளுங்க பட்டிமன்றம் இது இல்லாம இந்த ஸ்பெஷல் டேஸ் வரும்போது கேம் ஈவென்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன திரை ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவியலுக்காக தனியா ஒரு ஃப்ரீடம் டு வாட்சிங்கிறது யார் வேணாலும் என்ன வேணாலும் பார்க்கலாம். அப்படிங்கும் போது அந்த டைம்ல அதை ஸ்பெண்ட் பண்ண அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு கிடைக்கும். ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், ஓடி ஆடி விளையாடி போட்டு திரும்ப வந்துட்டு கரெக்டா 5 மணிக்கு இந்த ஷோ போடுவோம்னா அதுக்குள்ள வீட்டுக்கு வர்றதுக்கு வருவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை, நான் 6 மணிக்கு வந்தாலும் 7 மணிக்கு வந்தாலும் திரும்ப ஐ கேன் ரீவாட்ச். அந்த டைம்ல இல்ல ஸ்கூல் படிக்கிற டைம்ல நீங்க அந்த டைம்ல அது ஒரு காலம். இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதா, லைட்டா வேண்டா வெள்ள நினைச்சது அதுக்கு நீ தாத்தா மாதிரி போர்ட்ரேட் பண்றானேங்கிற மாதிரி. நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல மொபைல் இல்லாம இருந்துச்சு, மொபைல் அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கு பிசிஓ கல்ச்சர்னு ஒண்ணு இருந்துச்சு. பிசிஓல போய் நின்று 1 ரூபா காயின் அந்த அக்கா எடுத்து வாங்கி, அந்த அக்கா எனக்கு எப்படி இருக்குன்னா, அது தம்பி காயின்லாம் தீர்ந்து போச்சு, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு போய் அதை ஓபன் பண்ணி உள்ள இருக்கு. என்னங்க இவ்வளவு காயின் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுல 60 செகண்ட் தான் ஓடும், வேற அதுல நம்பர் வேற ஓடிட்டு இருக்கு, நம்பர் வேற ஓட பாத்துக்கிட்டே வேற இருக்கணும். கரெக்டா அந்த 2 செகண்ட் இருக்கும்போது காயினை போட்டுட்டா போன் கட் ஆயிடும், முடிஞ்சு ரீடைல் பண்ணணும். அதெல்லாம்